வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, சொந்த வீடு வாங்கின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம். நம்ம வீடு வாங்கி கரெக்டாக 1 இயருங்க. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி தமிழ் புத்தாண்டுக்கு தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம். ஸோ அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்கு சம்மந்தம் இல்லை. வீடியோ நம்ம தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணுங்களா. ஸோ அதுதான் வீடியோ ஃபுட்டேஜில் இருக்கும். ஸோ நம்ம பேக் வாய்ஸில் ஃபுல்லாகவே வீடு பற்றின எல்லா விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்த வீடு வாங்குற தாட்டு நாங்கள் யூகேக்குள்ளே வந்ததுமே வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்குன்ட்டுல யாருக்குமே இருக்காது. பொதுவா இந்த ஊருக்குள்ள வரோம்னா வாடகைக்கு ஒரு வீடு கிடைச்சா போதும். அதே போல முக்கியமான விஷயம், வீசா எதுவும் பிரச்சனை இல்லாம போகணும். அப்படியே வீசா போன பின்னாடி பிஆர் வாங்கணும். எல்லாருக்குமே மைண்ட்ல இதா இருக்கும். இதுக்கு தாண்டி தான் சொந்த வீடு வாங்குறத பத்தி யோசிப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், யூகேல இருக்கிற எல்லாருமே எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வாடகை. ஏன்னா நம்ம வாடகை எவ்வளவு கொடுக்குறோமோ ஸோ அதே மாதிரிதான் சொந்த வீடு வாங்குறோம் அப்படின்னா அதோட இஎம்ஐ இருக்கும். ஸோ நம்ம வாடகை கட்டுறதுக்கு பதில் சொந்த வீட்டுக்கு அந்த கடனை கட்டிடலாமே, எப்படியாவது அந்த முன்பணத்தை மட்டும் ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த தாட்டுக்காக தான் எல்லாருமே சொந்த வீடு வாங்குறது அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிக்கிறது. எல்லாருமே நான் சொல்றேன் இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்திலே கனெக்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லைங்களா. நான் இதுக்கு முன்னாடி மிட்லண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊர்ல லெஸ்டர்ல தான் இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன், அங்கதான் வீடெல்லாம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்க நிறைய வியூவிங் போவோங்க. அதாவது ஒரு 60-70 வீடாவது நான் பார்த்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட காசெல்லாம் கிடையாதுங்க. ஆனாலுமே வீடு வியூவிங் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காசெல்லாம் வச்சுட்டு தான் நான் பார்க்கணுன்ட்டு நான் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் சும்மா அது எப்படிதான் இருக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம், எப்படி நம்ம போய் அந்த வியூவிங் எல்லாம் புக் பண்ணணும். அதாவது வெப்சைட்ஸ் இருக்கும், ரைட் மூவ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ஸ். ஸோ அதில் தான் என்ன பண்ணுவோம், நம்ம சேல் அப்படின்னு அந்த வெப்சைட்ல எல்லாமே கிளியரா இருக்கும். நம்ம பட்ஜெட்டு, நமக்கு எத்தனை பெட்ரூம் வேணும், ஸோ அதை மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம பக்கத்தில் இந்த போஸ்ட் கோடில் நம்ம எங்கே தேடுறோமோ அங்கே உள்ள சேலுக்கு வீடெல்லாம் நமக்கு காட்டும். அதில் நமக்கு எது பெஸ்ட்டாக ஃபோட்டோவில் நம்ம பார்க்குறோமோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா வியூவிங் புக் பண்ணிட்டு போய் பார்ப்போம். ஸோ வியூவிங் எல்லாம் பார்த்த பின்னாடி என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஒரு கோட் கொடுப்பாங்க. இப்போ ஒரு 3 lakhs ஒரு வீடு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். சிலர் 285K கொடுத்து கிடச்சிருக்கு, சிலருக்கு 295 கம்மியாக கொடுப்பாங்க. பட் சம்டைம்ஸ் ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கு. பக்கத்தில் கிராமர் ஸ்கூல்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ட்ரெண்டிங்காக அந்த வீடு. அது எவ்வளோ மோசமா இருந்தாலுமே சரி அந்த வீடுக்கு ரொம்ப ஹை பிரைஸ் வச்சிருவாங்க. அப்போ நம்ம அதாவது 3000 ரூபாய், அதாவது 3000 உள்ள வீடு 310க்கு நம்ம கொடுக்கணும், இல்ல 320 கூட சிலர் சொல்லுவாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா 30,000 பவுண்டெல்லாம் அதிகமா கொடுத்து வாங்கியிருக்கவங்களாம் கேட்டிருக்கேன். அதாவது 3 lakhs அப்படிங்கிற ஒரு வீடு. இந்த மாதிரி மாறி மாறி போகும். அதனால எல்லாமே எந்த பிரைஸ்க்கு போகுது அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இதுதான் பிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லேண்ட்லார்டுக்கு நம்ம வீடை பார்த்துட்டு நம்ம கொடுப்போம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் அந்த ஏரியாவில் பார்த்தீங்களா ஒருத்தர் கூட எங்களோட அந்த பேமெண்ட்டை அதாவது நாங்கள் சொன்ன அந்த பிட்டை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஒரு கால் கூட எங்களுக்கு வரவே வராது. எங்களுக்கே ஒரு டவுட்டாக இருந்துச்சு, என்னடா இது ஒரு கால் கூட வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம வீடு வாங்கணும்னு நினைக்கிற பின்னாடி நம்ம பண்ண வேண்டியது, பேங்க்ல போயிட்டு நம்ம நம்ம HSBCலையோ எந்த பேங்க்ல நமக்கு அக்கௌண்ட் இருக்கோ ஸோ அந்த பேங்க்ல போயிட்டு நம்மளோட சேலரி வச்சு நம்ம பேங்க்ல நாங்கள் வீடு வாங்கலான் இருக்கோம். ஸோ நமக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிள் ஒன்று இருக்கும். ஸோ சிலருக்கு 3,000 கொடுப்பாங்க, 4,000 கொடுப்பாங்க, 2,000 அந்த மாதிரி நமக்கு லோன்ல எலிஜிபிள் இருக்கும். ஸோ அந்த எலிஜிபிளுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாருமே வீடு பார்ப்பாங்க. உங்களோட பட்ஜெட் 2,000க்கு பேங்க் சொல்லுதுன்னா ஸோ அதுக்குள்ள 265 275 முடிச்சிருவாங்க. இல்லை உங்ககிட்ட எக்ஸஸா கையில போட பணம் இருக்கு அப்படின்னா அந்த 2 லட்சமோ இல்லை அதுக்கு மேலேயோ வீடு பார்க்க ஆரம்பிப்பாங்க. நான் இப்போ இருக்கிற இடம் மெட்வே பக்கத்தில். நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல இருந்து சரி கொஞ்சம் லண்டன் பக்கத்தில் மூவ் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் மூவ் ஆக ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு பிரபுக்கு ஜாப் நாங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஜாப் கிடச்ச பின்னாடி நாங்கள் அங்கேருந்து ஃபஸ்ட்டு வாடகைக்கு மூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு வீடு நம்ம பார்க்குறோம்னாலே வாடகைக்கு சொந்தமாக, ஏன்னா வாடகைக்கு பார்க்குறோம்னாலே நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்கணும். சொந்தமாக பார்க்கும்போது நான் அங்கேருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் வியூவிங். ஸோ கிட்ட பார்க்கும்போது இந்த இடத்தெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ அதுலேயே ஒரு பெஸ்ட்டான இடம். எப்போவுமே ஸ்கூல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ரிவ்யூவில் இருக்குன்னா அந்த ஏரியா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுவும் ஹையர் செகண்டரியும் நான் சேர்த்து பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால ஸோ ஸ்கூல் ரொம்ப மெயினாக, ஏன்னா நல்ல ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நல்ல அந்த ஏரியாவும் நல்லா இருக்கும் போது தான் பசங்க, ஏன்னா அது முக்கியமான ஒரு ஸ்டேஜில் அவங்க வளருவாங்க இல்லையா. நல்ல அட்மாஸ்பியரில் நம்ம இருக்கணும். காசுக்கு நம்ம எதுவுமே
காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து அந்த நல்ல ஏரியாவாக வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஏன்னா நம்ம வீடு கூட நம்ம சைஸ் சின்னது பண்ணிக்கலாம், பட் அந்த ஏரியா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ரெண்ட்டுக்கு வந்தோம். நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுவுமே எங்கள் ஃப்ரெண்டு தான் எங்கள் வீடு பார்த்தாங்க. நான் சும்மா அந்த வீடியோ கால்லேயே பார்த்துட்டு டேரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்துட்டு 1 இயர் இருந்தோம். ஸோ அந்த வீட்டில் இருந்துட்டு தான் இங்கே பார்த்தோம். நாங்கள் அங்கே நிறைய வீடு பார்த்ததுனாலே என்னமோங்க, நான் இங்கே வந்ததுமே பிரபுட்ட சொன்னேன், திடீர்னு தோணுச்சு, நிறைய நம்ம வந்து ஃபில்டர் பண்ணவே கூடாது பிரபு. ஒரு வீடு நம்ம பார்க்குறோம்னா எல்லார் வீடுமே இப்போ பார்த்திங்கன்னா சொந்த வீடோ வாடகை வீடோ ஒன்னொரு சின்ன சின்ன விஷயங்கள் மைனஸும் இருக்கும் ப்ளஸும் இருக்கும். பட் அவங்க அந்த வீட்டில் வந்து நம்ம இருக்கிற அந்த விதம் தான் இல்லைங்களா. ஸோ அதான் நான் மெயினாக பார்ப்பேன். ஒரு வீட்டுக்குள்ளே போகிறனால ஒரு பாசிட்டிவிட்டியாக எனக்கு இருந்தால் போதும். ஒரு மைண்டுக்குள்ளே அப்படியே ரொம்ப அப்படி நம்ம என் வீட்டுக்குள்ளே வராங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கே, நல்லா வெளிச்சமாக இருக்கே, அந்த மாதிரி சொல்லணும். ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப அழகாக, அதை விட ரொம்ப நல்லா ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வைக்கணும் மட்டும்தான் என்னோட ஒரே டார்கெட்டாக இருந்துச்சு. மற்றபடி பெருசாக சின்னதாக இருந்தால் கூட நமக்கு ஓகே தான், நிறைய விஷயம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மீன்ஸ்னால் 5 பெட்ரூமு, அப்புறம் பெருசாக ஹால் இருக்கணும், முன்னாடி பெரிய இது இருக்கணும் அப்படின்னு நிறைய ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அதெல்லாமே கட் பண்ணிவிட்டு சரி. ஏன்னா அதுவும் முக்கியமான விஷயம், யூகே பொறுத்த வரைக்கும் வீடு எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஒரு டைப் மட்டும்தான் இருக்கும். இப்போ டெரர்ஸ் வீடு அப்படின்னா அதுவும் நல்லா தான் இருக்கும், செப்பரேட்டாக இருக்கும். அதில் வந்து ஒரு அந்த முன்னாடி பார்க்கிங் வந்து அவைலபிள் இருக்காது. இதே அப்பார்ட்மெண்ட்டுனா அது வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி எனக்கு அப்பார்ட்மெண்ட் ரொம்பவே பிடிக்குங்க, ஆனால் இது வரைக்கும் என்னால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க முடியல. அப்புறம் செமி டிட்டாச்டு, அதனால் 2 வீடு ஷேர் பண்ணியிருக்கோம். பட் எல்லாமே நல்ல வீடாக தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம பட்ஜெட்க்கு எந்த வீடு கிடைச்சாலுமே சரி நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தோம். வந்த உடனே நான் பார்த்த ஒரு வீடு வந்து இந்த ஏரியாவில் தான். நான் இப்போ இந்த வீடு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு வீடுங்க. அது எங்கள் பட்ஜெட்டை விட ரொம்பவே கம்மி தான். ஸோ அந்த வீட்டுக்கு தான் நான் வந்து குடி வந்தோம். ஸோ எங்களோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. இந்த வீடு நாங்கள் வந்த புதுசில் வந்து நான் முதல்ல பார்த்துட்டு 335க்கு வந்து அந்த வீடு வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சின்ன சைஸ் ஆன ஒரு வீடு. இது நான் இப்போ இருக்கிற நிலை இதில் வந்து பாதி தான் இருக்கும், ஆனால் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. எனக்கு வந்து அது ஓகே தான். எனக்கு நான் சொன்னீங்களா, எதுவுமே நம்ம பார்க்கக்கூடாது, நல்லா பாசிட்டிவிட்டியாக இருக்குது, நல்லா கண்டிஷன்லேயும் இருந்துச்சு, ஓகே. ஆனால் ஒரே ட்ராபேக், அது வந்து வெஸ்ட்டு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து வெஸ்ட்டு மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் சரி அவாய்ட் பண்ணிட்டதும் எங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வீடு காட்டுவாங்க இல்லையா, அவங்க சொன்னது இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு வீடு இருக்குது, அது நம்ம பார்க்கலாமா. இந்த வீடு பார்த்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். நமக்கு நிறைய இந்த மார்கேஜ் அட்வைசர்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு தேவைப்படுவாங்க. ஏன்னா சிலருக்கு இந்த வீடு நமக்கு ஒன்று கன்ஃபார்ம் ஆனதுமே ஒரு ப்ராசஸிங் டைம் போகும். சிலருக்கு 6 வாரம் ஆகும், சிலருக்கு 6 மாதம் ஆகும். டிபெண்ட்ஸ், ஒரு விஷயமும் நம்ம ப்ராசஸையும் க்ராஸ் பண்ணி போகணும். ஸோ நான் வந்து WIS மார்கேஜ் அட்வைசர்ஸ்ன்னு சொல்லிட்டு யூகேயில் இருக்காங்க. ரொம்ப சூப்பராக தமிழில் வந்து நமக்கு எல்லா அட்வைஸுமே சொல்கிறாங்க. இது எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீங்க. நீங்கள் வந்து வீடு வாங்கணும், யூகேக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க, வந்து 1 இயர் தான் ஆச்சு, 2 வருஷம் தான் ஆச்சு, சொந்த வீடு வாங்க ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா அட்வைஸுமே சொல்லுவாங்க. WIS மார்கேஜ் அட்வைசர்ஸ், இவங்க வந்து தமிழில் பேசக்கூடிய ஒரு மார்கேஜ் அட்வைசர். நமக்கு வந்து நீங்கள் இல்லை வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட சரி, ரீமார்கேஜ் அட்வைசர்ஸ், இல்லை நீங்கள் வீடு வாங்கி வாடகைக்கு விட போகிறீங்க, ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான வீடு, நீங்கள் சொந்த வீடு சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்ஸுமே, உங்களோட ப்ராசஸிங் எல்லாமே சரி, உங்கள் கூட இருந்து எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீ தான், தமிழ்லேயே பேசக்கூடியவங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த வீசா டைப்பில் இருக்கீங்கனாலுமே சரி, உங்களால் எந்த அளவுக்கு, ஏன்னா இதெல்லாமே நிறையா உங்களுக்கு யாருமே இங்கே ஷேர் பண்ணவே மாட்டாங்க, எந்த அட்வைஸ்னாலுமே சரி. ஸோ இவங்க வந்து எல்லாமே ஃப்ரீயாக தான் உங்களுக்கு வந்து இந்த கன்சல்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ WIS மார்கேஜ் அட்வைசர்ஸோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கெலாம் வந்து நான் வீடு பார்க்கும்போது தொலைவே இருக்கேங்க, ரொம்பவே கஷ்டம். ஏன்னா சிம்பிளாக ஏதாவது சின்ன அட்வைஸ் கேட்குறோம் அப்படின்னா கூட சரிங்க சார்ஜ் பண்ணுவாங்க, நமக்கு எந்த அட்வைஸுமே கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஸோ நானுமே இந்த ரீமார்கேஜ்க்கு நம்ம கண்டிப்பாக இவங்களை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஃபைன் பண்ணப்போ நான் கேட்டேன். ஸோ இவங்க வந்து ஃப்ரீ கன்சல்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். எந்த ஸ்டேஜ்லையுமே உங்கள்கிட்ட பேமெண்ட்டும் வாங்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நான் இந்த வீடு பார்த்தப்போ எங்களுக்கு வந்து 390க்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ஏரியாவில்
வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து 415 410. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அதாவது ஒரு ஏரியாவில் வந்து ஒரு மாதிரி பட்ஜெட் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த வீடு வந்து நல்ல கண்டிஷனில் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வரும்போது இந்த மாதிரி இருக்காது. அப்படியே ஃப்ளோரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை. ஸோ ஃப்ளோர் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. பட் அவங்க வந்து அவசரமாக, ஏன்னா சிலரோட அந்த வேகமாக அவங்க கிளம்புறாங்க அப்படிங்கும் போது ஓரளவுக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸை வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் கோட் பண்ணோம். ஸோ அதே ப்ரைஸ்க்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் கேட்ட ப்ரைஸ்க்கே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷல்னால், கீழே வந்து எங்களுக்கு ஒரு பாத்ரூம் இருந்துச்சு, மேலேயும் வந்து 2 பாத்ரூம் இருந்துச்சு. அது ஒரு ப்ளஸ்ஸாக பார்த்தேன். அதே போல் முன்னாடி பார்க்கிங்கும் பார்த்திங்கன்னா 2 கார் கிட்டே நிப்பாட்டலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ். ஏன்னா நிறைய நான் கிட்டத்தட்ட 60-70 வீடு பார்த்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ இது மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவாக ஆகும்போது, ஏன்னா ஒரு பாத்ரூம் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா பேமெண்ட் எக்ஸ்ட்ராவாகும், ஒரு பார்க்கிங் போடுறோம்னா அது எக்ஸ்ட்ராவாகும். ஸோ அது மாதிரி தான் இருந்துச்சு. மேலே வந்து 3வது ரூம் வந்து சின்னதாக இருந்துச்சு பாப்பாது. பட் அதை நான் பெருசாக மைண்ட் பண்ணிக்கல. ஏன்னா நம்ம ரொம்ப அதுக்காக நம்ம இதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நம்ம கார்டன் பெருசாக இருக்குது, கேரேஜ் இருக்குது. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வேணும் கேரேஜ் நம்ம வச்சு நம்ம பார்க்குறோம்னா கூட சரிங்க, ஃப்யூச்சரில் நம்ம அதை கூட நம்ம வந்து ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா ரூமாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நாங்கள் வேறு எதுவுமே கேட்காம ஃபஸ்ட்டே வந்து, ஏன்னா இதுலையுமே நிறையா டிமாண்ட் இருந்துச்சு இந்த வீட்டுக்குமே. வேறு யாராவது வந்து எடுக்கிறதுக்கு பயங்கர ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. நாங்கள் தான் ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ மேபி அவங்க வந்து எங்களோட அந்த நாங்கள் ஒரு 10,000 வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேட்டுட்டோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக கேட்டங்காட்டி ஸோ நியர்லி 4,000 கிட்ட எங்களோட இந்த வீடு வந்து முடிஞ்சுது. ஸோ அது அப்படி தான் வந்து ஒரு வீடு வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து அந்த லேண்ட்லார்ட் வந்து ஒத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த பேமெண்ட்லாம் ஒத்துன பின்னாடி நம்ம எந்த காசும் கொடுக்க தேவையில்லை. ப்ராசஸிங் அந்த பாட்டு போயிட்டே இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 15 கிட்ட இருக்கும். அது ஒரு ஆப் மாதிரி இருக்குங்க, அது டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு ப்ராசஸிங் போகும்போது எல்லாம் அந்த லிட்டிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் அந்த பட்டா சொல்லுவாங்களா அது, அதுக்கப்புறம் அந்த வீடோட அந்த ஓல்டு, இந்த ஊரில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த பேங்க் நமக்கு அந்த நம்மளை நம்பி இவ்வளோ லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த வீட்டோட அந்த வேல்யூ வந்து ஃபுல்லாகவே வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, இந்த வீட்டோட எல்லாம் தான் கம்ப்ளீட்டாக. ஸோ அதெல்லாம் பண்ணி தான் நமக்கு அந்த லோனே நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு அவங்க எல்லாமே அவங்க ஒரு லாயர் வச்சும் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே அந்த வேல்யூவேஷன்ஸு எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்கறதுனால நமக்கு எந்த பயமும் இருக்காது. ஸோ அப்படி தான் வந்து, ஏன்னா அதில் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆனாலுமே சரி ப்ராசஸிங் வந்து நின்றோம், பாதிலே நின்றோம். இல்லை அவங்க நம்மளை கேட்பாங்க, இந்த ப்ராசஸிங் இப்படி இருக்குது, இதுக்கு மேலே நீ போக போறியா, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு டைமில் இருக்கும். அதே போல் சொந்த வீட்டை பார்க்கும்போதும் சரிங்க, நமக்கு வந்து அந்த கீ வர வரைக்குமே நம்பிக்கையே இருக்காது. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல கூட சரி நம்மளை விட கொஞ்சம் ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறான்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டுக்காரங்க வந்து நம்மளே ட்ராப் அவுட் பண்ணிட்டு அங்கே போயிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் ப்ராசஸிங் டைம்லலாம் எதுவும் ஷேர் பண்ணவும் முடியாது, நம்ம கேட்கவும் கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு பயமாகவும் இருக்கும், ஐயோ எல்லாமே ஓகேவா போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்து எங்களுக்கு வந்து போச்சு. நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சொலிசிட்டரு, ஸோ இவங்க மார்க்கேஜ் அட்வைசர், ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு ஒரு இதுவும் அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கம்ப்ளீஷன் டே சொல்லுவாங்க. அடுத்த வாரம் நமக்கு கீ கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதான் நம்மளோட வீடு வந்து நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. அந்த ஒரு நாள் முன்னாடி தான் பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம 4 lakhஸில் ஒரு வீடு பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து 40 லட்சம், அதாவது 10% வந்து நம்ம வந்து பே பண்ணணும். இல்லை 3,000னா அதுக்கேற்ற மாதிரி, 2,000னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த பணத்தை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் நமக்கு அக்ரிமெண்ட் சைன் ஆகும். நம்ம கீ வாங்குகிற வீடியோ நம்ம வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் இயர் வீடியோவில். நான் வேணால் டெஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன். அங்கே போய் நம்ம ஏஜென்ட் வந்து நமக்கு அந்த கீ கொடுப்பாங்க. கீ கொடுத்த பின்னாடி தான் நமக்கு இந்த வீடு நமக்கு அப்படிங்கிறது ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு வீடோட ப்ராசஸிங் வந்து போகுங்க. இன்றைக்கி வந்து இந்த துணி காய வைக்கிறதுக்காக, ஏன்னா நல்ல சன்லைட் இருக்குங்களா, சர்வேஷன் நானும் போய் சில துணி காய வைக்கிற உபகரணங்களெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கி கொடியெல்லாம் கட்டி துணியெல்லாம் காய போட்டோம். ஆனாலும் ஒரு விஷயம் இருக்குது, இந்த டைமில் வந்து அவுட் சைடில் துணி காய போடுறது நிறைய இந்த போலன் வந்து பறக்கும், இந்த பூலெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, மகரந்தம், நிறைய பேருக்கு இந்த ஹே ஃபீவர்லாம் வரும். ஸோ அதுவுமே இருக்குது. சிலருக்கு அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குன்னா வெளில காய போட வேணான்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி மிக்ஸ்டாக சொல்கிறாங்க. பட் நான் வந்து வெளில தான் காய போட்டிருக்கேன் சன்லைட்டில். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், இந்த மாதிரி வெள்ளை துணி காயப்படுறது. ஏன்னா நமக்கு ட்ரெடிஷ்னலாக சன்லைட்டில் காய போடுறது ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம நினைக்கிறோம். நான் லேட்டஸ்ட்டாக வந்து துணி காய போடுற வீடியோ ஷார்ட்ஸும் நான் அது போட்டுட்டேன். எனக்கு வந்து
கூகுளில் வந்து ஏதோ ஒரு நியூஸில் வந்து நான் படித்தேன், இதை நேற்று தான் படித்தேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது டே இன் மை லைஃப் என்னோட டெய்லி ரொட்டீன் பார்க்கணுன்னா லண்டன் தோழி ஹோம்னு டைப் பண்ணுங்கள். நான் அதில் தான் வந்து டே இன் மை லைஃப் டெய்லி ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மேபி சிலர் பார்த்துட்ருப்பீங்க, பார்க்கலன்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் இதில் லாங் வீடியோ தான் போடுவேன், ஏன்னா லாங் வீடியோ பார்க்குறவனுக்கு வந்து ஷார்ட் வீடியோ பிடிக்காது. ஸோ அதனால தான் வந்து செப்பரேட்டாக போடுறேன். அதே போல் இந்த வீடு வந்து ரெடி டு மூவாக இல்லை இல்லையா? ஸோ நிறையா வேலைகள்லாம் செஞ்சோன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுது அப்படின்ட்டு. ஏன்னா நானுமே இந்த வீடெல்லாம் என்னடா இது கார்டனில் இவ்வளோ வேலை இருக்குது, இதுக்கெல்லாம் கார்பெட்லாம் மாற்றணுமே, இந்த வீடை அக்செப்ட் பண்ணலாமான்ட்டு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை சும்மா ஷேர் பண்ணுமோ சொன்னாங்க, கண்டிப்பாக ஓகே சொல்லிடு பிரியா, பாய்லரே வந்து நல்லா இல்லைனா கூட ஓகே சொல்லிடு. அதோட விலை என்னவாக இருக்கும், 7 லட்சம், அதாவது 7,000 தானே வரும். ஸோ அப்போ நீ அதோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிவிட்டு ஸோ அது ஓகேன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து இதை தான் பார்க்க சொல்லுவாங்க, ஒரு வீட்டுக்கு போகணும், அந்த ஏஜ் வந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த ஹீட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி வேலை செய்யுது. ஏன்னா அதெல்லாம் என்னென்னா நிறைய நமக்கு வந்து கை வச்சோம்னா செலவு அதிகமாகும். ஆனால் இந்த ஃப்ளோர் மாற்றுறது, கார்டனை க்ளீன் பண்ணுறதுலாம் எவ்வளோ ஆகும், மேக்ஸிமம் வந்து 5,000க்குள்ளே உனக்கு முடிஞ்சிடும். ஸோ ஆனால் அந்த 5,000 வந்து நீ அதுக்காக பண்ணனா, அதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வீடை வந்து சேலுக்கு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 50K கிட்டே ஏற்றிடுவாங்க. ரொம்ப பயங்கர ரெடி டு, ஏன்னா நானே சொன்ன பார்த்தீங்கன்னா இதில் பாதி தான் வீடு, இந்த எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க வீடு வந்து இதில் பாதி தான். ஸோ அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 335 வந்து போட்டிருந்தாங்க. இதில் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும், முன்னாடி பார்க்கிங் கிடையாதுங்க. இதில் வந்து பாதி கார்டன் தான், இந்த லிவிங் ரூம் பாதி தான், எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும், குட்டி கிச்சன் தான். ஸோ அதே வந்து ஏன்னா ஆனால் அது வந்து ரொம்ப ரெடி டு மூவ் கண்டிஷன். ஒன்றுமே நீங்கள் டேரெக்டாக நம்ம போய் வீடை வந்து பால் காய்ச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து அதை விட இதில் நிறைய செலவு இருக்குன்னு நான் நினச்சேன். பார்க்கும்போது அப்படி தான் தெரியும் நமக்கு. ஆனால் நமக்கு வந்து இந்த ஃப்ளோரில் நான் மாற்றினேன், கார்பெட்டெல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ணோம், ஃப்ளோர் ஃபுல்லாகவே இது வந்து வெனல் ஐவிடி இது பேர். ஸோ அந்த ஃப்ளோர் போட்டு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலமாக தான் இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் போட்டோம். அப்புறம் நம்ம வீடு பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃப்ளோர் வந்து போட்டிருந்ததா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட இன்னொரு விஷயம், நான் வந்து நம்மளோட சொந்த வீடு போட்ட பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேராக எனக்கு மெசேஜ் போட்டிருப்பாங்க, அவங்க சொந்த வீடு வந்து அவங்க வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே போல் அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏதாவது புதுசாக நீங்கள் வாங்குறீங்க, இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட சரி, என்னோட பழைய அந்த ஹோம் சீரீஸ் போய் பாருங்கள், அவ்வளோ விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னும் வேறு ஏதாவது ஷேர் பண்ணணும், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வரப்போகிற வ்ளாகில் நம்ம அந்த வீடை ரெடி பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதில் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நிறையா நான் மிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே கம்மிங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நம்ம இன்றைக்கி வந்து சாம்பிராணி போக போட்டோங்க. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, சாம்பிராணியில் வந்து வெண்கடுகு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டோம் அப்படின்னா நல்லா வீட்டில் திருஷ்டி எல்லாம் நல்லாயிருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒருக்க நீங்களும் வீட்டில் போட்டு பாருங்கள். நான் வந்து இதெல்லாமே ஈஸ்டாமில் தான் வாங்கினேன். வெட்டி வேறு, கொஞ்சம் ஜவ்வாது, வெண்கடுகு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா உங்களுக்கு புகை வந்து ரொம்ப அப்படியே அலாரம் அடிக்கிற அளவுக்குலாம் வராது, ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். வீட்டில் நமக்கு அந்த திருஷ்டி ரொம்ப பாசிட்டிவிட்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தமிழ் நியூ இயருங்களா, ஸோ அதனால் இதெல்லாமே ஃபுல்லாக சாம்பிராணி எல்லாம் போட்டேன். அதோட போன வாரம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சலங்கை பூஜை வேறு பண்ணியிருந்தா, சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா. அவளுக்கு போன வாரத்தில் கொஞ்சம் காய்ச்சலுங்களா, ஸோ சரியாக கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க முடியல. நான் வந்து டே இன் மை லைஃப் ஷார்ட்ஸில் வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் இருக்கும், நான் ஆட் பண்ணி விடுறேன். அதே போல் இந்த மாதிரி இந்த பூஜா ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் இன்னும் பெட்ரூமில் கூட நான் கபட் போட்டேன். நான் அதெல்லாமே அடுத்த வாரம் நான் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் பெட்ரூம் செட்டப்ஸ் எல்லாமே நான் அடுத்த வாரம் போல் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் எப்படி நாங்கள் ஒன்றுனா சேஞ்ச் பண்ணேன், எவ்வளோ செலவாச்சு எல்லாமே சொல்கிறேன். நிறைய வந்து சில விஷயங்கள் எல்லாமே நிறைய ஐக்கியாவில் தான் நான் வாங்கினேன். அப்புறம் இதெல்லாம் எனக்கு வந்து இங்கே லோக்கலில் வந்து யாராவது வீட்டில் வந்து பண்ணுவாங்க இல்லையா, கார்பெண்டர். ஸோ அவங்க மூலமாக வந்து நம்ம நிறைய பேர் வந்து இங்கே இருப்பாங்கங்க. ஸோ அதில் நமக்கு ஏதாவது ரொம்ப விலை கம்மியில் இல்லைனா வந்து நல்ல ஒர்க்கும் இருக்கணும், விலை கம்மின்றத நல்ல ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்து நம்ம பிடிச்சி பண்ணணும். ஸோ அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு விஷயமா நம்ம வீடை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக இந்த டூத் பேஸ்ட் ஹோல்டர் வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஃபைனலி வாங்கினேன். பிரபுக்கு இதில் உடன்பாடே இல்லை, இது ஒன்றும் நல்லா இருக்காது, பார்க்க வந்து ஷோவாக இருக்கும், நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் இதை வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒட்டும் போதே ஏகப்பட்ட தொல்லை. ஆனால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது என்னென்னா இந்த அந்த செவத்தில் ஒட்டுறோம் இல்லைங்களா, அதனால் இதில் ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. பட் நான் ஒரு வாரம் கழித்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது ஓகேவா இல்லையான்றால். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கனாலுமே சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, அடுத்த வாரம் வ்ளாகில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். ஏதாவது வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது லாஸ்ட் இயர் நம்ம வீட்டோட கிரகப்பிரவேசத்தோட ஒரு கிளிப்பிங், ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி.
ஃபஸ்ட்டு 1 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதே நம்பவே முடியல. இப்போ தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். அதுக்குள்ளே 1 வருஷம் ஓடிருச்சு. நீங்கள் இந்த பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக லண்டன் தோழி ஹோம்னு போட்டிங்கனாலே யூடியூப்பில் வரும், செக் பண்ணி பாருங்கள். டாடா, பாய் பாய்.